இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிட்டா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அப்படிங்கிற போஸ்ட் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு ஏர்லியஸ்ட் போஸ்ட் ஆஃப் மேனேஜர். ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து ப்ரொமோஷன் ஆகி தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படிங்கிற லெவலுக்கு வந்து போகிறாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான போஸ்ட். அண்ட் இந்த போஸ்ட்டுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல. ஃப்ரெஷர்ஸ் ஜஸ்ட் வந்து இந்த ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூ பாஸ் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் 4/12 டிசம்பர் 4 வரைக்கும் வந்து லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 14/11 நவம்பர்லேருந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின் எக்ஸாமினேஷன் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து 3rd வீக் ஆஃப் டிசம்பரில் நடக்குது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 29th ஜனவரி 2021 நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதிலே வந்து ரிசல்ட் எப்போ வரும், ஸோ ஃபைனல் ரிசல்ட் எப்போ வரும், இன்டர்வியூ எப்போ வரும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஃபைனல் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச் 2021 வந்து ரிசல்ட் கண்டக்ட் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக வந்து ஒரு 2000 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து SBI 2000 வேகன்சி தான் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க ப்ரொபேஷனரி ஆஃபீஸில். எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா பொறுத்தவரைக்கும் எனி டிகிரி, அதாவது ஏதோ ஒன்று ஒரு கிராஜுவேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனல் இயர் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து பாஸ் இன் கிராஜுவேஷன் எக்ஸாமினேஷன் ஆன் ஆர் பிஃபோர் 31/12/2020 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வந்து நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது CGPA கன்வர்ஷன் அதை பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 30 years தான் வந்து மேக்ஸிமம் ஏஜாக கொடுத்துருக்காங்க. ஸோ இருந்தாலும் SC ST OBC PWD கேண்டிடேட்ஸ் வந்து ஸோ அவங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? OBC வந்து 33 years அண்ட் SC ST வந்து 35 years அண்ட் PWD கேண்டிடேட் வந்து எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்தளவுக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில் வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ், ரீசனிங் அப்படின்ட்டு 3 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இங்கிலீஷ் 30 questions அண்ட் குவான்டிட்டி அப் டு வந்து 35 அண்ட் ரீசனிங் வந்து 35. ஸோ செப்பரேட் டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. செப்பரேட் டைமிங் வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் 20 minutes கொடுத்து டோட்டலாக 1 hour வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இந்த எக்ஸாமில் ப்ரிலிமில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களை மெயின்ஸ்க்கு வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு IBBS மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து there is no sectional cut off அண்ட் அப்ராக்சிமேட்லி வந்து 10 times ஆஃப் வேகன்சிஸ் வந்து எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவங்கள தான் வந்து மெயின்ஸ் கூப்பிடுவாங்க. அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஜஸ்ட் குவாலிஃபைங் நேச்சர் அப்படின்னால அதில் பாஸ் பண்ணி 10 times நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து எடுக்கிறாங்க. அதை வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து 200 mark அப்ஜெக்டிவ் அதே மாதிரி தான் வந்து. ஸோ அதுலேயும் வந்து ரீசனிங், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஆப்டிடியூட், அப்புறம் வந்து GK, எக்கனாமி, பேங்கிங் அவேர்னஸ், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதுலேயே வந்து செக்ஷனல் டைமிங் இருக்குது. அந்த செக்ஷனல் டைமிங்குள்ளே வந்து நீங்கள் முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது ரீசனிங் அப்படின்னா ரீசனிங் அந்த 60 minutes தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த செக்ஷன் மூவ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த 155 questions அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து 2 mark கொடுத்துருப்பாங்க. டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் வந்து 30 minutes வந்து நடக்கும். அது வந்து கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்யூட்டரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கீபோர்ட் மூலம் டைப் பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் ரெண்டு சேர்த்து வச்சு தான் வந்து 3 times அப்ராக்சிமேட்டிவ் வேகன்சி வந்து இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. ஸோ இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு வந்து செக்ஷனல் கட் ஆஃப் கிடையாது. ஓகேங்களா? எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ஸோ there is no print out, எந்த ஒரு காப்பியை வந்து நீங்கள் எடுத்து அனுப்ப வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக உங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கான சேலரியை பொறுத்தளவுக்கு வந்து பே ஸ்கேல் 26,620 சொல்லியிருக்காங்க. ஆனால் பே ஸ்கேல் கண்டிப்பாக உங்களுக்கு 45,000 ப்ளஸ் வந்து 60,000 வரைக்கும் வரும். டிபெண்டிங் அப்பான் தான் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங். ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்தளவுக்கு 750 rupees வந்து ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட் வந்து கட்டணும். SC ST PWD கேண்டிடேட் வந்து ஃபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் நம்பர் ஆஃப் சான்சஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் சான்சஸ் பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னா ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து கவுண்டிங் கிடையாது. ஸோ 2010க்கு அப்புறம் வந்து எத்தனை மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து எழுதிருக்கீங்க அப்படிங்கிறதான் கவுண்டிங். இதில் வந்து ஜென்ரலுக்கு 4 கவுண்டிங், மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து 7. ஓகேங்களா? SC ST PWDக்கு வந்து கவுண்டிங் கிடையாது. அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தவரைக்கும் 14/11/2020 4/12/2020 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏர்லியில் அப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்.
அண்ட் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்தளவுக்கு வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. ஸோ எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் வந்து சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இங்கே நடக்குது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான ப்ரிஃபரன்ஸ் நீங்களே வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனில் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் தான் வந்து கேட்டிருக்காங்க. அண்டு ஸோ அதை என்ன சைஸில் க்ரோப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை படித்து பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட். பை.